செட்டிநாட்டு சமையல், செட்டிநாட்டு சாப்பாடு என பெயர் வைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் உலக வேற்றுமையில் வைத்திருப்பவர்கள் செட்டிநாடு என பெயர் வைக்க காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், செட்டிநாட்டு சமையல், செட்டிநாட்டு சாப்பாடு என்றால் உலகெங்கும் இருப்பவர்கள் நாட்டில் எச்சி ஊறும். கவுனரிசி என்ற பலகாரத்தை முதலில் செட்டிநாட்டு ஆட்சிதான் கண்டுபிடித்தார். இதுபோல அடுக்கிக் கொண்டே போகலாம். செட்டிநாட்டு சாப்பாட்டின் ருசியை உணர்த்த வருகிறார்கள் செல்வன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள். ஸ்டெபி நவீன். செட்டிநாட்டு சாப்பாட்டின் ருசியை ரசிப்போமா? இதோ. என் பேர் நவீன். என் பேர் ஆஷிஃபி. செல்வன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளி படிக்கிறோம். செட்டிநாட்டு நாயக்காரின் சாப்பாட்டின் சுவையை ரசித்து உணர்வோமா? பாருங்கள் எங்களுடன். என்ன தோழியை சாப்பிட ஆரம்பிப்போமா? தானே வந்துள்ளேன். அம்மி இல்லாத ஆட்சி இருக்க அம்மியில அரைச்சு வச்ச ஆட்சி பக்குவமா உப்பிட்டு போட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டு கடைஞ்சு வச்சா சாப்பாடு ஒரு ஆரம்பிக்கும். அவரைக்காய் அதுக்கு ஒரு தனி பக்குவம். சீரகம் கசல் சவு பூண்டு வச்சு அம்மியில புதுசா தட்டி போட்டு ஆஹா இது வல்லவோ இளங்குழம்பு. பலாக்காய் பருப்பு போட்டு கூட்டுக்கறி வச்சா வேற எதுவும் இல்லையப்பா. பழக்காய் போட்டு ஒரு மண்டி வைப்பாப்பா. குழாயமெல்லாம் அதுக்கு மண்டி போட்டு நெருக்குமாப்பா. புடலங்காய் தோட்டலுக்கு துறமறுப்ப அறவை காட்டில் அடரம் அது ஒரு சுவை. அமிர்தத்தை போல அரிசி பிரம்மாண்டம் அப்பளம் பொறிச்சு வைப்பா. இது வல்லவோ ஆனந்தம். பரங்கிக்காய் புளிக்கறியும் பக்குவமாய் கருணையிலே படுரிசை நசியல் இங்கிலீஷ் காய்கறிகள் விதமா காரமிட்டு பிரட்டல் வைப்பார்கள். பிடித்தபடி சாப்பிடலாம். வத்தல் வகைகள் வத்தல் வறுத்து வைப்பார்கள். வகை வகையாய் கிள்ளி கிள்ளி காய வைத்த கிள்ள வத்தல், வத்த குழியில் பிழிஞ்சு வச்சா தேங்குல வத்தல், வண்ணம் கலந்து காய வைத்த ரோசாப்பூ வத்தல், துணியில் ஊத்தி காய வச்சா ரோஜாப்பூ வத்தல், மோருக்குள்ள போட்டு வச்ச மிளகா வத்தல், குண்டை வத்தல், மிளகாய் மோருக்குள்ள பக்குவமா போட்டு வச்சா காய்கறி வத்தல். பலகார வகையும் தொட்டு கொள்ளுவதும். வெள்ளை பணியாரத்துக்கு வரமிளகாய் துவையல், மசாலா பணியாரத்துக்கு கரமம் துவையல், உளுந்தோட சுட்டாக்க தேங்காய் சட்டனி, மசாலோட சுட்டாக்க இஞ்சி சேர்த்த சட்டனி, பொங்கல் போட்டாக்க முருங்கைக்காய் சாம்பார், ரவை மாவுக்கு பாசிப்பருப்பு பச்சடி, ஊத்தாப்பம் தொட்டுக்க பொரிச்சு கொட்டி துவையல், அரிசி மாவுக்கு வெங்காய கொசு, வெல்லம் போட்டு ஏலம் சேர்த்து ஆட்டித்தா கந்தரப்பம், இனிப்பு செய்யம், தேங்காய் திருவி நெய் போட்டு வேக வச்சா கவுனி அரிசி. பசங்க விரும்பி சாப்பிட்ற பால் பணியாரம் மாவு பக்குவமா இருக்கலன்னா படபடன்னு வெடிச்சிடும். எங்கன் புட்டு சாப்பிட்டதும் மனசு ரெக்கை கட்டி பறக்கும். உட்கார அரிசியில உடனே மறந்துடும். கருப்பட்டி பணியாரம் விருப்பம் போல சாப்பிடலாம். குருவி அரிசி பணியாரம்